வணக்கம். இன்றைய செய்திகள். நடிகர் ரஜினியின் 173வது திரைப்படத்தை நடிகர் கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. திரையுலகில் 44 ஆண்டுகளுக்கு பின் இருவரும் இணைந்து பணியாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினி தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். அவரது 173வது படம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தை கமலுக்கு சொந்தமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. இதற்கான அறிவிப்பை கமல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இந்த படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க உள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழ் சினிமாவின் இரு பெரும் ஜாம்பவான்கள் இணைவது ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டமாக அமையும். ரஜினி கமல் கோலோச்சிய காலகட்டத்தை நினைவுபடுத்தும் விதமாக இந்த படம் அமையும் என்றும் கூறப்படுகிறது. தனியார் பள்ளிகளின் கட்டடங்களுக்கு நகர் ஊரமைப்புத்துறை CMDA அனுமதி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நிவர்த்தி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் கடந்த மார்ச் மாதம் அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க கல்வித்துறை செயலருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பழனியப்பன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் இது தொடர்பாக தனியார் பள்ளிகள் தனித்தனியாக கல்வித்துறை முதன்மை செயலருக்கு மனு அளிக்க வேண்டும். இந்த மனுக்களை தனியார் பள்ளிகளின் முன்னாள் இயக்குநர் அரசுக்கு அளித்த பரிந்துரையின்படி 3 மாதத்திற்குள் பரிசீலனை செய்து தனியார் பள்ளிகளின் கட்டடங்களுக்கு நகர் ஊரமைப்புத்துறை மற்றும் CMDA அனுமதி பெறுவதில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய கல்வித்துறை முதன்மை செயலர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு கால அட்டவணையில் சமூக அறிவியல் பாடங்களை மாணவர்கள் மீள்பார்வை செய்ய கூடுதலாக 2 நாட்கள் இடைவெளி வழங்க வேண்டுமென உயர்கல்வி மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கழகத்தின் மாவட்ட செயலர் சேவுகமூர்த்தி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு கால அட்டவணையில் தமிழ் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஆங்கில பாடத்திற்கு 4 நாட்கள், கணிதத்திற்கு 9 நாட்கள், அறிவியலுக்கு 4 நாட்கள் என மாணவர்களுக்கு பாடங்களை திருப்புதல் செய்ய தேவையான நாட்கள் இடைவெளியில் தேர்வு தேதிகள் வெளியிடப்பட்டன. ஆனால் அறிவியல் தேர்வு முடிந்த 2 நாட்களிலேயே சமூக அறிவியல் பாடத்திற்கான தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டது. சமூக அறிவியல் பாடத்தில் மொத்தம் 27 பாடங்கள் உள்ளதால் மாணவர்கள் தேர்வுக்கான பகுதிகளை மீள்பார்வை செய்ய 2 நாட்கள் காலம் போதாது. எனவே சமூக அறிவியல் பாடத்திற்கான தேர்வுக்கு கூடுதலாக 2 நாட்கள் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். குடியாத்தத்தை அடுத்த பரதராமி அருகே பள்ளி பேருந்தில் வீடு திரும்பிய சிறுமி அதே பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ் நிதியாண்டின் 2வது காலாண்டில் பொதுத்துறை வங்கிகள் 49,456 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இது அந்த வங்கிகள் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஈட்டிய லாபத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகை மகா தீபம் ஏற்ற வேண்டும் என பாரத ஹிந்து எழுச்சி முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் தலைவர் M. பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மதுரை எல்லிஸ் நகரில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். பதிவுத்துறையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் உதவி பதிவுத்துறை தலைவர் பதவி உயர்வு மற்றும் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக பதிவுத்துறை உதவி தலைவர் பதவி உயர்வில் தமிழக அரசு சமூக அநீதி நிகழ்த்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது வாக்காளர் படிவங்களை வழங்குவதில் ஆளும் கட்சியினரின் தலையீட்டை தடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள்தான் வழங்க வேண்டும். பூர்த்தி செய்து மீண்டும் அவர்கள்தான் திரும்ப பெற வேண்டும். ஆனால் பல மாவட்டங்களில் ஆளும் கட்சியினர் வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டி அவர்களே வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. அரசியல் கட்சியினர் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் அவர்களே படிவங்களை கொடுக்க கூடாது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.